ஸ்தோத்திரம். கேரல் அப்படின்னா நான் செய்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு பாஸ்டர், நான் செய்கிறத சொல்கிறேன். விசுவாசிகளை கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்தின் தெருக்களில் நின்றுக்கிட்டு, இப்போ ஒரு விசுவாசி வீட்டு நின்றுட்டோம்னா அங்கே இருக்க மக்கள் கூடுவாங்க வாசல் நின்றுக்கிட்டு. அப்போ தாத்தா வாசல் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒரு கோமாளி மாதிரி இருந்தால் ஜனங்கள் வேடிக்கை பார்க்க வருவாங்க, அதுக்காக போடுறோம். அதை பார்க்க கூட்டம் வரும் பொழுது அந்த சுவிசேஷத்தை சொல்கிறது நமக்கு ஒரு சூழ்நிலை வாய்க்கப்படுது, அதை செய்கிறோம். உடனே அங்கே உள்ள விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி வந்து நிற்கிற எல்லாத்துக்கும் டீ கொடுக்கணும் கொடுக்குறாங்க. அது அவங்க சந்தோஷத்துக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்கள மனசு வேணாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் பாஸ்டரோட வேலை கிடையாது. சரிங்களா? டீ கொடுத்தா எல்லாத்துக்கும் அங்கே நிற்கிறவங்க தான் கொடுப்பாங்க. நான் அப்படி தான் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் யாருமே விசுவாசத்தை கட்டாயப்படுத்தி யார்கிட்டையும் கவர் கொடுத்து காசெல்லாம் வாங்கணும்னு அது என்னெல்லாம் கிடையாது. நாங்கள் கொடுக்குறதும் கிடையாது. அது அவங்களே செய்கிறாங்க. கிராமத்தில் சபைக்கு வந்து இயேசு கோயிலுக்கு வந்து சின்ன பிள்ளை நிறைய பேர் வருவாங்க, புதுசாக மக்கள் வருவாங்க. அதனால் நம்ம கொடுத்தா பாஸ்ட் இந்த காசை வச்சு சாப்பாடெலாம் ஆக்கி போட்டு கல்ல ஆர்டர் பண்ணி வர்ற மக்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்புறம் கேரளா சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யக்கூடாது. சும்மா போன வீட்டுக்கே போயிட்டு டீ பிஸ்கட் சாப்பிட்டு கவர் வாங்கிட்டு, அது தப்பு தான். விசுவாசிகளாக உணர்ந்து நம்ம கட்டாயப்பட்டு கேட்குறது தப்பு. அவங்களுக்கு ஆண்டவன் உணர்த்துறாரு, அவங்க ஆலயத்துக்கு ஊழியத்தை செய்கிறாங்க. கேரள சர்வீஸில் தெருவில் போய் பவனி மாதிரி மக்களை கூட்டி போயிட்டு சுவிசேஷ பாட்டை பாட்டு டாக்ஸ் கொடுத்துக்கிட்டு சுவிசேஷம் சொல்லலாம். அதனால் இதை வந்து பெரிய விஷயமா வந்து குற்றப்படுத்தக்கூடாது. குற்றப்படுத்தவங்க இருக்கிறாங்க தான், போன வீட்டுக்கே போகிறாங்க தான். ஆனால் அவங்களாம் என்ன அவங்க விசுவாசம் எப்படி நம்ம யாருக்கும் தெரியாது. யாருமே குற்றப்படுத்தாதீர்கள். இப்போ குற்றப்படுத்தவங்க நீங்கள் எல்லா விதத்துலையும் வசதியாக இருப்பீங்க. சில உங்களை விட மோசமாக கிராமத்தில் ஊழியமாக எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. சரிங்களா? அதனால் எதுனா பேசலாங்க. கேரள சர்வீஸ் அப்படின்னா தேவனுக்காக விசுவாசியை கூட்டி போயிட்டு டாக்ஸ் கையில் கொடுத்து பாட்டு பாட்டே போய் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ட்ரம்ஸ் அடிக்கும்போது தாத்தா ஆடினாலும் கோமாளிங்க வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த கோமாளி தாத்தா வந்து கோமாளி தான் அப்படி தான் தெரியும். அவர் சில வருஷம் பார்க்க வருவாங்க. அப்போ சுவிசேஷத்தை விதைக்கிறது. இப்படி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு எதுவும் செய்யலாம். டீ கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, கவர் கொடுப்பாங்கன்னு யாருமே கேரளில் போகிறது கிடையாது. சரிங்களா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. கேரளனாவே இயேசுசாமி பிறந்த நாளுக்கு ஏசாமி சொன்னார், ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யணும், ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் கிறிஸ்துமஸ். ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸை போட்டு நகைகளை போட்டு குடிச்சிட்டு வெறியாட்டம் களியாட்டம் பண்ணுறது கிறிஸ்துமஸ் கிடையாது. சரிங்களா? அதனால் அவங்களுக்கு விசுவாசம் எப்படியோ அந்த கேரள சர்வீஸ் மூலமாக அவங்க விசுவாசம் மூலமாக போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அது அவங்க விருப்பம். உங்களுக்கு என்ன விருப்பம்? அந்த மாதிரி போகிறவங்களுக்கு குறை சொல்கிறது விருப்பமா? அப்படி கிடையாது. என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். இல்லையா, கேரள போகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் இதை பார்க்குற யாவரையும் ஆசீர்வதிப்பார். நான் செய்கிற கேரள எப்படின்னா, விசுவாசியை கூப்பிட்டு தெருக்களில் நின்றுக்கிட்டு சுவிசேஷம் சொல்கிறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது. அவங்களா பிரியப்பட்டு சரி பாஸ்ட்டுங்க வர்றாங்களே அப்படின்னு டீ வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் உங்களை டீ கொடுக்க சொல்ல மாட்டாங்க. நீ வேணாம் சொல்லி வந்துடுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தெளிவாக பேசுங்க. எதுவுமே இல்லைன்னா பேசாதீங்க. கம்முன்னு ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை பார்த்திங்க. கர்த்தர் நாமப்படுதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.